ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு இயல் 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் 6ஆம் வகுப்பு இயல் 1 டீச்சிங் வீடியோ, நெக்ஸ்ட்டு 6ஆம் வகுப்பு இயல் 1க்கான டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க 2வது இயல் பார்ப்போம். இயல் 2 சிலப்பதிகாரம். ஓகே, சிலப்பதிகாரத்தில் பாருங்கள், நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. இது கொடுத்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ப்போம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று அங்கன் உலகு அளித்தலான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலாவை போற்றுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க, ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேர்வலம் திரிதலான். கதிரவனை போற்றுவோம் கதிரவனை போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளம் வரும் கதிரவனை போற்றுவோம். அதாவது இமயத்தை வளம் வர கதிரவனை போற்றுவோம் தான் சொல்லியிருக்காங்க. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான். கடல் சூழ் உலகுக்கு அருளை போலையும் மன்னனை போல முகில்வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம். மன்னன் அமெரிக்கில் வான்மலை நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கான பொருள் பார்ப்போம். திங்கள், அதோட பொருள் என்னென்னா நிலவு. இது உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். கொங்கு மகரணம், இதை பார்த்துக்கோங்க, கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில். அலர் அப்படின்னா மலர்கள், திகிரி அப்படின்னா ஆணைச்சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேர் அப்படின்னா இமயமலை, இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நாம நீர்னா அச்சம் தரும் கடல், அலி அப்படின்னா கருணை. ஓகே, இந்த பொருள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. நம்ம இது பார்ப்போம். நூல்வெளி. நூல்வெளி எப்போதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதில் இருந்து தான் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர், இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இளங்கோடிகள். அவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. அவர் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இவருடைய அண்ணன் தான் சேரன் செங்குட்டுவன். ஒரு ஜோசியம் பார்த்துருப்பாங்க. அப்போது தம்பிக்கு தான் அரியணை ஏறுற இது இருக்குதுன்னு சொன்னதும் தம்பி என்ன செஞ்சிருவார்னா, என் அண்ணன் இருக்கையில் என்னால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சாத்தியமும் இருக்காது அப்படின்ட்டுன்னு அவர் துறவரம் வந்திருப்பார். ஓகேங்களா, அதான் அவர் துறவரம் வந்ததுக்கான ரீசன். அப்படி துறவர வரையில் தான் சிலப்பதிகார காப்பியத்தை ஏற்றுவார். ஓகே, ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம், இது எல்லாத்துக்கும் தெரியும். இது தமிழின் முதல் காப்பியம். இது நோட் பண்ணிங்க. தமிழின் முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். இதுவே முதல் நாடக நூல்னா என்ன வரும்? மனோன்மணியம் வரும். ஓகேங்களா, நாடகம் நூல். இதுவே முதல் நாடக காப்பியம்னாலும் சிலப்பதிகாரம் தான். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் மணிமேகலை என்னது? இரட்டை காப்பியங்கள். இந்த நாடக காப்பியங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நாடக நூல் மனோன்மணியங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஓகே, திங்கள் ஞாயிறு மலையென இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. இயற்கை வாழ்த்துவதாக எந்த நூல் தொடங்குகிறேன்னா சிலப்பதிகாரம். இயற்கை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிங்கனாலும் சிலப்பதிகாரம். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். கழுத்தில் சூடுவது என்ன வரும்? மாலை. அப்படின்னா மாலைங்கிற பொருள் தர சொல்லியது தார். ஓகேங்களா. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு, இது தெரியும். வெண்குடை நம்ம எப்படி பிரிப்போம்? வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரிப்போம். பொற்கோட்டுனா பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு அலர் சேர்த்து வந்தால் கொங்கலர், அவன் நலிப்போல், இதான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். காணி நிலம். காணி நிலம்ங்கிறது யார் எழுதியிருப்பாருன்னா பாரதியார் எழுதியிருப்பார். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலை தென்னை மரம் கீற்று இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். பாருங்கள் எப்படி பாட்டு படிச்சிருக்காரு. நல்ல முத்துச்சுடர் போல நில ஒளி வேணும். முத்துச்சுடர் போல இது வேணால் நிலா ஒளி வேணும். அது முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதிற்பட வேணும். இந்த கத்துங்குயிலோசை அப்படின்னு கேட்டால் மரபு வலுவமைதின்னு வரும். இது நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சற்றே காதில் பட வேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும். ஓகேங்களா. ஓகே, இதுக்கான பொருள் இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும் பொருள். சரி, வாங்க நம்ம சொல்லும் பொருளும் பார்ப்போம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னால் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் அப்படின்னா உள்ளம். ஓகே ஓகே நூல்வழி பார்ப்போமா. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். பாரதிக்கு எப்போ இவரோட இயற்பெயர்னா சுப்பிரமணியன். அவருக்கு எப்போ பாரதி பட்டம் கொடுத்துருப்பாங்கன்னா 11வது வயசில் எட்டயபுரம் மன்னர் அரசவையில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா.
அதை தான் போட்டிருக்காங்க. எந்த ஏஜ்னால் 11 வயசு. ஓகே. மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். இதெல்லாம் கொஸ்டின் கேட்க பாசிபிள் இருக்குங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யாருன்னா பாரதியார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள் தான். நெக்ஸ்ட்டு பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் தான் இது என்னது காணி நிலம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுத்தது. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம்னா உள்ளம். மாடங்கள் என்பது பொருள், மாளிகையின் அடுக்குகள். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ தான் பொருளில் பார்த்தோம். நன்மாடங்களை எப்படி பிரிக்கலாம்னா நன்மை கூட்டல் மாடங்கள் அப்படின்னு பிரிக்கலாம். நிலத்தின் இடையே, நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர் சேர்த்ததுன்னா இது, நில ஒளியை சேர்த்ததுன்னா இது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முத்துச்சுடர் போல என்ன வேணும்னு பார்த்தோம், நில ஒளி வேணும்னு பார்த்தோம். தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வேணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு உரைநடை பார்ப்போமா? சிறகின் ஓசை. இதில் இது நமக்கு தேவையில்லை, தேவையான கண்டென்ட் மட்டும் பார்ப்போம். ஓகேங்களா? பறவைகள் இடம்பெயர்ந்தால் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வலசை போதல். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகின்றன. இது கேட்க பாசிபிள் இருக்குது. அதை கூட்டில் கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகளே வலசை போகின்றன. அது கரெக்டாக தப்பானா கரெக்டு தாங்க. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பறவைகள் எதற்காண்டிலாம் இடம்பெயர்கின்றன்னு கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இதெல்லாம் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் 1, 2 மட்டும் அப்படின்னு கேட்க பாசிபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலத்தை பேஸாக வச்சு அதை அடிப்படையாக வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறது, பறவைகள் வந்து வலசை போகுது. பெரும்பாலும் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலேருந்து கிழக்கு நோக்கியும், அதாவது வடக்கிருந்து தெற்கு நோக்கியும். ஏன்னா அங்கே தான் நல்ல வளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேற்கிருந்து கிழக்கு நோக்கி. ஆமாம், மேற்க வந்து பாலைவனம் இருக்குது, இங்கே சுந்தரவன காடுகள் இருக்குது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் பறவைகள் வலசை போகும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், இது முக்கியம். தலையில் சிறகு வளர்தல், அந்த தலையில் சிறகு வளரும், அந்த இறகுகளோட நிறம் வந்து மாறும். ஓகேங்களா? உடலில் கத்தைய முடி வளரும். சில சமயம் இது பறவையாக இப்போ நம்ம வேறு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு மாற்றம் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு தெரிந்து தெளிவும் பார்த்துப்போம். இது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவை. ஓகேங்களா? இது 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும். இது வந்து கப்பல் குலைக்கடா இல்லை கடற்கொள்ளை பறவை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே. இந்த சத்திமுத்த புலவர் கண்டென்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்திமுத்த புலவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாராய் நாராய் செங்கால் நாரை அப்படிங்கிற பாடலை பாடினவர் யாருன்னா சத்திமுத்த புலவர். அவருடைய காலம் எவ்வளோனா 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புலவர். ஓகேங்களா? தென் திசை குமரியாடி வட திசை ஏகுவீர் ஆயின் இப்படிங்கிற இது என்ன சொல்லுதுன்னா, பறவைகள் வலசை போன செய்தியை வந்து சொல்லுது. இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, பறவைகள் வலசை போயிருக்கு அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிட்டுக்குருவி. இதுதான் ரொம்ப வெகுவாக அழிந்து வர பறவை இனமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவை ஆண் பெண் வேறுபாடு. ஓகே. சிட்டுக்குருவியில் ஆண் எப்படி இருக்கும், பெண் பறவை எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். ஆண் குருவி நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணால், தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும், இந்த இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு உடல் பகுதி வந்து அடர் பழுப்பு நிறமாக இருக்கும், அப்படி தான் இருக்குது இதுக்கு. ஓகே. பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவி வந்து எப்படி இருக்கும்னா 3லேருந்து 6 முட்டை வரைக்கும் போடும். நெக்ஸ்ட்டு 14 நாள் அடகாக்கும். 15வது நாளில் குஞ்சு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் துருவ பகுதிகளில் மட்டும்தான் அது வாழாது, மற்றபடி எல்லா இடத்துலையுமே அது வாழும். துருவ பகுதியில் மட்டும்தான் அது வாழாது, மனிதன் வாழும் மற்ற எல்லா இடத்துலையும் அது வாழும். நெக்ஸ்ட்டு 4000 மீட்டர் உயரம் வரைக்கும் இது மேக்ஸிமம் வளருது இமயமலையில். ஓகே. இவை வாழ்கின்றன. ஓகே. இதோட உணவு என்னதுலான்னு கேட்டிங்கன்னா, தானியங்கள், புழுப்பூச்சி, மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எத்தனைனா 10லேருந்து 13 வருஷம். 10லேருந்து 13 வருஷம். இது எத்தனை 3லேருந்து 6 முட்டை வரைக்கும் போகணும். 14 நாள் அழகாக்கும், 15வது நாள் குஞ்சு பறிக்கும். இந்த கண்டென்ட்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? விரைவாக செல்பவனை சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறோம். யாரை சிட்டாய் பறந்து விட்டான்னா விரைவாக செல்பவன். இது கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குங்க, ஏன்னா பிங்க் கலரில் போட்டிருக்காங்க. சிட்டுக்குருவியின் அழிவுக்கு காரணங்கள். நார்மலாக மனிதர்கள் விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லி பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. பில்டிங்ஸ் பெருசு அப்பார்ட்மெண்ட்டாக வந்துடுச்சு அது. நெக்ஸ்ட்டு முன்னாடி வேலி அடிக்கடி போடுவாங்க, இப்போ வந்து செயற்கை வேலிகள் யூஸ் பண்ணுறாங்க, கரண்ட்டு வைக்கிற மாரிக்கல.
அதுக்கப்புறம் சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகள் இல்லை. இப்போதைக்கெல்லாம் புதர் செடி யாரும் வளர்க்குறதில்ல, மாடல் செடி தான் வளர்க்குறாங்க, அலங்கார செடி. ஓகே, உணவுக்கும் இருப்பிடத்திற்கு சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டி போடுகின்றன. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு. இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா சலீம் அலி. இது எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய வாழ்க்கை வரலாறுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, இந்தியாவின் பறவை மனிதர். அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்னது? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை. நார்மலாக மரம் வளர்க்கணும், உள்ளூர் தாவரங்களையும் மண்ணுக்கேற்ற உள்ளூர் தாவரங்கள் புதர் செடியை நம்ம வளர்க்கணும், பூச்சிக்கொல்லி பயன்படுத்தக்கூடாது. அவ்வளோதான் அந்த கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியார். ஓகேங்களா. இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் சலீம் அலி. இவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு நேம் வச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை என்னென்னா, ஃபஸ்ட்டு மரம் வளர்க்கணும், நெக்ஸ்ட்டு உள்ளூர் தாவரங்கள் மண்ணுக்கேற்ற மாதிரிக்குள்ள வளர்க்கணும், நெக்ஸ்ட்டு பூச்சிக்கொல்லி உரம் இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாலே காப்பாற்றிடலாம். ஓகேங்களா. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடினவர் யாருன்னா பாரதியார். ஓகேங்களா. ஓகே, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னா சலீம் அலி. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் எதுனா ஆர்டிக் காலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி நாள் என்னைக்குன்னா March 20. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணீர் தினம், வானிலை தினம், காடுகள் தினம், இதெல்லாம் கண்டினியூஸாக வரும். ஓகே, சரியான விடை பார்ப்போமா? தட்பவெப்பமை எப்படி பிரிக்கலாம்? அப்படி பிரிக்கலாம். தட்பம் கூட்டல் வெப்பம், வேதி உரங்களை வேதி கூட்டல் உரங்கள், தரை இனங்களை சேர்த்ததுன்னா அப்படி வரும். ஓகே, வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி இதை நம்ம பார்த்தோம், துருவ பகுதி. இமயமலையில் 4000 மீட்டர் வரைக்கும் இந்த பறவை வாழும் பார்த்தோம். ஓகே, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எதுனா என்னது? ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்ற பெயர்னா வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா சலீம் அலி. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்குது. பறவைகள் வலசை போக்க காரணங்கள் ஒன்று என்னதுலானா உணவு, தட்பவெப்பம், இருப்பிடம், இனப்பெருக்கம். கரெக்டுங்களா. ஓகே, வேறு இது எதை அடிப்படையாக கொண்டு வலசை போகுதுன்னு பார்த்தோம்? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம், அவ்வளோதான். ஓகேங்களா. ஓகே, கிழவனும் கடலும். இந்த துணைப்பாடத்தில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இதில் இங்கே தான் கொஸ்டின் கேட்க பாசிபிள் இருக்குது. கிழவனும் கடலும், அந்த புதின தெரிஞ்சவங்க யாருன்னா NS ஹெமிங்வே. இது எப்போ நோபல் பரிசு வாங்கிச்சுன்னா 1954. ஓகேங்களா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கதை ஃப்ரீயாக இருக்க டைம் ஃபாஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்னது? இலக்கணம். இலக்கணம் வந்துச்சு. என்ன கொடுத்துருக்காங்க? முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். ஃபஸ்ட்டு எழுத்துக்கள்னு கேட்டால் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். என்னென்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து. இதுவே எழுத்துன்னு கேட்டாங்கன்னா 3 வகைப்படும். என்னென்னா குறில், நெடில், ஒற்று. நல்லா நோட் பண்ணிக்கணும், குழம்பிடக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு முதல் எழுத்துக்கள் என்னதுலான்னு பார்ப்போமா? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, டோட்டல் 30. இது சேர்ந்தது தான் என்னது? முதல் எழுத்துக்கள். நெக்ஸ்ட்டு சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா 10 வகைப்படும். என்னதுலானா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றல்படை, குற்றியலிகரம், குற்றியல் உரம், ஐகார குறுக்கம், உகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா. சின்ன கிளாஸில் அடிக்கடி படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். உயிர்மை. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் என்ன தோன்றுகின்றன? உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. ஓகேங்களா. ஓகே, உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். நல்லா நோட் பண்ணிங்க. ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குமா? வரி வடிவம் வந்து மெய்யெழுத்த மறிக்கல் இருக்கும். காலளவு வந்து உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஓகேங்களா. உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இதுவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இக்கு கூட்டல் சேர்ந்துருக்கு. இது வந்து ஒரு உயிர்மை எழுத்து. ஓகேங்களா. இதோடைய வரி வடிவம் எதை ஒத்து இருக்குது? மெய்யெழுத்து ஒத்து இருக்குதா? அதோடைய கால அளவு இது வந்து அது வந்து குறிலெழுத்து. அப்படிங்கிற ஆவோட இதைத்தான் சேர்ந்துருக்கும். இக்குங்கிறது அரை மாத்திரை, ஆங்கிறது ஒரு மாத்திரை. ஸோ கால அளவு வந்து எதை ஒத்து இருக்கும்? அந்த உயிரெழுத்து ஒத்து இருக்கும். அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா. ஓகே,
முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். நெக்ஸ்ட்டு ஆயுதம். ஆயுதத்தை பற்றி பார்ப்போமா? 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம். இதோட வேறு பெயர்கள். இது இம்பார்ட்டன்ட். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம். ஓகேங்களா? இது நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். இது நல்ல நோட் பண்ணிங்க. சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். இதுவே முதல், கடை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது தப்பு. இது வந்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரிமையை சார்ந்தீங்கன்னா இது ஆயுதெழுத்து சார்பெழுத்து வகையை அடங்கும். ஓகே, வேறு கலைச்சொல் அறிவோம். கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். வலசைங்கிறது மைக்ரேஷன். தட்பவெப்பநிலைனா கிளைமேட். காலநிலைனாலும் கிளைமேட் தான். இது நீங்கள் ஜியாகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. கிளைமேட்டுங்கிறது கிளைமா அப்படிங்கிற சொல்லேருந்து வருகிறது. அதுக்கப்புறம் மான்சூன்கிறது மௌசிம் அப்படிங்கிற அரபு சொல்லேருந்து வருது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே. இயல் 2 திருக்குறள் இருக்குது. ஓகேங்களா? திருக்குறள் பார்த்துருவோமா? திருக்குறளுக்குள்ள பேர் என்ன? உலக பொதுமுறை. இது நோட் பண்ணிக்கோங்க. வேறு கடவுள் வாழ்த்து பார்ப்போம். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு எது தொடக்கமாக இருக்குன்னா அதான் தொடக்கமாக இருக்குது. அதுபோல் ஆதி பகவான் தான் உலகுக்கு தொடக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. வான் சிறப்பு. விண்ணின்று பொய்ப்பேன் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். இதுதான் இதோடைய பொருள். மழை மட்டும் கரெக்டாக பெய்யலைன்னா நம்ம மக்கள் எல்லாருமே பசியால் வாடி போய் இறந்து போயிடுவாங்க. அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஓகேங்களா? உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான். உரிய காலத்தில் பெஞ்சு காக்கிறதும் மழை தான் அப்படின்னு கொடுத்தாங்க. பெஞ்சு கெடுக்கும் பெய்யாமையும் கெடுப்பாங்கல்ல, அந்த பழமொழிக்கு இந்த திருக்குறள் தான். நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர். முடியாது அப்படிங்கிறவங்க சிறியோர். ஓகேங்களா? ஓகே. இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். மக்கட்பேறு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அதாவது இதோட பொருள் என்னென்னா, நம்மளை விட நம்மளோட பிள்ளைங்க ரொம்ப அறிவாளியாக இருக்குங்கிறது பெற்றோருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் நன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவான். ஓகேங்களா? நீங்கள் இதுவே வேலைக்கு போய் நிறைய பேர் உங்களை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுதான் உங்கள் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்புடையர்கள் தம் உடம்பு பிறர்க்கே என்பார்கள். ஓகேங்களா? அன்பே ஒருத்தங்க கிட்டே இல்லைன்னா எல்லா பொருளும் எனக்கு வேணும் அப்படின்னு பேராசை பிடிச்சவனா இருப்பான். இதுவே அன்புடையவர்கள் வந்து என்னோடய உடம்பே உங்களுக்கு தான், என்னோடய உடல் பொருள் ஆவி எல்லாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? எல்லாமே தானம் செய்கிறதுக்கு தான் அப்படின்ட்டுருவாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். உயிருள்ள உடல்னு கேட்டால் அன்பு இருக்கிற உடல். அன்பு இல்லாது வெறும் எலும்பு தோலும் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து இல் பொருள் ஓமை அணி. சரி, இது இல்லை, அது இன்னொரு திருக்குறள். ஓகே. இனியவை கூறல். இனியவை கூறல் அதிகாரத்தில் என்னென்ன பார்ப்போம். பணிவுடைய இன்சொல்ல நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. பணிவும் இன்சொல்ல தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும். ஓகேங்களா? இதுதான் இதோட பொருள். இனிய உளவாக இதெல்லாம் அணிகலன் கிடையாது. 10வது திருக்குறள் பாருங்கள். இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றது. ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. ஓகே. நூல்வெளி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நூல்வெளி பாக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் தான். திருவள்ளுவர் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டோன்னா 2000 ஆண்டுகளுக்கு. இவருடைய சிறப்பு பெயர் என்னதுலான்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர். ஓகேங்களா? ஓகே. திருக்குறள் 3 இயல்களை கொண்டுள்ளது. 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. 9 இயல்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியம் வந்து 27 இயல்களை கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே. 3 பிரிவுகளை கொண்டது. இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 133 அதிகாரங்கள் உண்டு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள்பாக்குனா 1330 குறள்பாக்கள் உண்டு. திருக்குறள் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படிங்கிற வகையில் சிறந்து விளங்குகிறது. இது வந்து உலக பொதுமுறை வாயிற வாழ்த்து. இதெல்லாம் இதுக்கு சிறப்பு பெயர். ஓகேங்களா? இது 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் இதையும் தாண்டி தான் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, வாங்க.
நெக்ஸ்ட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது, இது நம்ம பார்த்தோம். அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணிகலன் என்னது? இன்சொல். பணிவுடையனும் இன்சொலன் ஆதல். அந்த திருக்குறளை பார்த்தோம்னா அதில் பணிவும் இன்சொல்லும். ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரியும். இனிய உளவாக இன்னாத குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகே, நம்ம இயல் 3 இயல் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இயல் 2க்கான டெஸ்ட்டு வந்து நாளைக்கு காலையில் இருக்கும். ஈவினிங் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதாவது ஆன்சர் கீ போட்டுருவோம். நல்ல இந்த இயலை நம்ம சொன்னதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னது தான் கொஸ்டின் கேட்போம். ஓகேங்களா? அதில் என்ன தான் எக்ஸாம்ஸ்லேயும் கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்யூ. நம்ம சேனலை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். நம்ம சேனல் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ண சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, பாய், தேங்க்யூ.